இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. உத்தரப்பிரதேச மாநிலம் பான்ஸ்கரி பதேபூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தோஷ் மிஸ்ரா. இவரது மனைவி ஆஞ்சல் மிஸ்ரா. இந்த தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் ஆஞ்சல் மிஸ்ரா அரசியல் சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தின் மகளிர் பிரிவு மாவட்ட தலைவராக இருந்து வருகிறார். மேலும் சமூக பணிகளிலும் ஆஞ்சல் மிஸ்ரா ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் பிப்ரவரி 17ஆம் தேதி ஆஞ்சல் மிஸ்ரா விவசாயிகள் சங்க கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வீட்டிலிருந்து கிளம்பி சென்றுள்ளார். ஆனால் அதன் பிறகு அவர் வீடு திரும்பவே இல்லை. கணவர் மற்றும் உறவினர்கள் ஆஞ்சல் மிஸ்ராவை பல இடங்களில் தேடி பார்த்தனர். ஆனால் எங்கு தேடியும் ஆஞ்சல் மிஸ்ரா கிடைக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் மல்கிப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆஞ்சல் மிஸ்ராவை தீவிரமாக தேடி வந்தனர். ஆஞ்சலின் போனில் சிக்னல் கடைசியாக கக்கர்தாரி வனப்பகுதியில் காட்டியுள்ளது. அதன் பேரில் அங்கு சென்று பார்த்தபோது அடையாளம் தெரியாத பெண்ணின் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதனை கைப்பற்றி விசாரணை செய்த போலீசார் உடல் பாகங்கள் ஆஞ்சல் மிஸ்ராவினுடையது என்று கண்டுபிடித்தனர். மேலும் இதனை DNA ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்திய போலீசார் இது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தினர். இதனிடையே ஆஞ்சல் மிஸ்ராவின் கணவர் சந்தோஷ் மிஸ்ரா சூரஜ் வர்மா என்ற நபர் மீது சந்தேகம் இருப்பதாக காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் அவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் தான் இந்த கோர சம்பவத்தை அரங்கேற்றியதாக ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. ஆஞ்சல் மிஸ்ராவுக்கும் சூரஜ் வர்மாவுக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இருந்திருக்கிறது. அதனால் அவ்வப்போது இருவரும் அடிக்கடி சந்தித்து தனிமையில் இருந்து வந்திருக்கின்றனர். அதே சமயம் இதனை காரணம் காட்டி ஆஞ்சல் மிஸ்ரா சூரஜ் வர்மாவிடம் அடிக்கடி பணம் கேட்டு வாங்கியுள்ளார். மேலும் சூரஜ் பணம் கொடுக்க மறுத்தால் காவல்துறையில் புகார் கொடுத்து விடுவேன் என்று மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு பயந்து சூரஜ் வர்மாவும் பணத்தை கொடுத்து வந்ததாகவும் ஒரு கட்டத்தில் ஆஞ்சல் மிஸ்ரா பணம் கேட்டு அடிக்கடி தொந்தரவு கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சூரஜ் வர்மா ஆஞ்சல் மிஸ்ராவை மொத்தமாக முடித்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார். அதன்படி சம்பவத்தன்று ஆஞ்சல் மிஸ்ராவை காட்டு பகுதிக்குள் கூட்டிச் சென்ற சூரஜ் வர்மா கதையை முடித்துள்ளது தெரிய வந்திருக்கிறது. அதன் பிறகு உடலை எரித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து வனப்பகுதிக்கு அழைத்து சென்று ஆய்வு நடத்தி எஞ்சிய உடல் பாகங்களை மீட்டனர். ஏற்கனவே சூரஜ் வர்மா மீது பல வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தை அதிர்ச்சியிலும் பரபரப்பிலும் ஆழ்த்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.